Hi friends, welcome back to Addictzz YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தோம்னா OnePlus 8T அப்புறம் OnePlus 8 இந்த ரெண்டு போனை தான் கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கங்க. மறக்காம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நீங்க ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தோம்னா டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் OnePlus 8T ல வந்து 6.55 இன்ச் Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. கூடவே 120Hz refresh rate கொடுத்திருக்காங்க. அப்படி இந்த சைடு OnePlus 8 ல பார்த்தோம்னா அதே 6.55 இன்ச் Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே, ஆனா இங்க வந்து 90Hz refresh rate கொடுத்திருக்காங்க. இது ரெண்டுத்துல பெஸ்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா 120Hz இருக்க OnePlus 8T தான் பெஸ்டா இருக்கும். ஏன்னா நீங்க யூஸ் பண்ணும்போது ஸ்மூத்தா இருக்கும், வீடியோஸ் பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும், கேம் விளையாடும் போதெல்லாம் சூப்பரா இருக்கும். அதனால இந்த ரவுண்டோட வின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா OnePlus 8T தான் இந்த ரவுண்டோட வின்னர். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது வந்து ப்ராசஸரை பத்தி தான் பார்க்க போறோம். ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் OnePlus 8T ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா Snapdragon 865 கொடுத்திருக்காங்க. கிராபிக்ஸ்க்காக Adreno 650 கொடுத்திருக்காங்க. அப்படி இந்த சைடு OnePlus 8 ல பார்த்தோம்னா அதே Snapdragon 865 கிராபிக்ஸ்க்காக Adreno 650 தான் இதுலயும் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டுத்துல பெஸ்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே பெஸ்ட் தான். ஏன்னா ரெண்டுத்துலயுமே ஒரே பெர்ஃபார்மன்ஸ் தான் கிடைக்கும். கேம் விளையாடினாலும் சரி எல்லாமே ஒரே பெர்ஃபார்மன்ஸ் தான் கிடைக்கும். அதனால இந்த ரவுண்ட்ல ரெண்டு போனுமே வின்னர். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தோம்னா ரியர் கேமராஸ் பத்தி தான் பார்க்க போறோம். OnePlus 8T பொறுத்த வரைக்கும் ரியர் கேமராஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா 4 கேமராஸ் கொடுத்திருக்காங்க. அதுல 48 MP மெயின் கேமரா, 16 MP வைட் ஆங்கிள் கேமரா, 5 MP மேக்ரோ கேமரா, 2 MP டெப்த் சென்சிங்காக கொடுத்திருக்காங்க. அப்படி இந்த சைடு OnePlus 8 ல பார்த்தோம்னா 48 MP மெயின் கேமரா, 16 MP வைட் ஆங்கிள் கேமரா, 2 MP மேக்ரோக்காக கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டுத்துல எது பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா இதுல வெறும் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இதுல வந்து OnePlus 8 ல வந்து ஒரு கேமரா மிஸ்ஸிங். அது என்ன கேமரான்னு பார்த்தோம்னா டெப்த் சென்சிங்காக கொடுக்கல, அது ஒன்று மட்டும் தான் மிஸ்ஸிங். மிச்ச 3 கேமராவும் அதுல இருக்க மாதிரியே கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ரவுண்டோட வின்னர் எதுன்னு கேட்டீங்கன்னா OnePlus 8T தான். ஏன்னா இதோட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸை எடுத்து பார்க்க முடியும். வேற ஒன்றும் இல்லை, டெப்த் சென்சிங்கான கேமரா மட்டும் கிடையாது இந்த சைடு OnePlus 8 ல. அதனால தான் சொன்னேன் இந்த ரவுண்டோட வின்னர் எதுன்னு பார்த்தீங்கன்னா OnePlus 8T. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தோம்னா செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் OnePlus 8T ல வந்து 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. அப்படி இந்த சைடு OnePlus 8 ல பார்த்தோம்னா இதுலயும் 16 MP செல்ஃபி கேமரா தான் கொடுத்திருக்காங்க. இது ரெண்டுத்துல எது பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே ஒரே அளவு தான் கொடுத்திருக்காங்க. அதனால இது ரெண்டுத்துலயும் ஒரே மாதிரியான போட்டோஸ் வீடியோஸ் தான் நீங்க எடுத்துக்க முடியும். அதனால இந்த ரவுண்டோட வின்னர் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு போனுமே தான் வின்னர். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தோம்னா பேட்டரியை பத்தி தான் பார்க்க போறோம். OnePlus 8T ல என்ன பேட்டரி கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா 4500 mAh 65 watts ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுத்திருக்காங்க. அப்படி இந்த சைடு OnePlus 8 பார்த்தோம்னா 4300 mAh 30 watts ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுத்திருக்காங்க. இது ரெண்டுத்துல பெஸ்ட் எது நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டிப்பா OnePlus 8T ல இருக்க 4500 mAh 65 watts ஃபாஸ்ட் சார்ஜ் தான் பெஸ்டா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 200 mAh அதிகமாகவும் கொடுத்திருக்காங்க, 65 watts ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுத்திருக்காங்க. நீங்க டக்குன்னு காலி ஆனாலும் டக்குன்னு சார்ஜ் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால இந்த ரவுண்டோட வின்னர் எதுன்னு பாத்தீங்கன்னா OnePlus 8T. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். OnePlus 8T ல என்ன ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்திருக்காங்க. அப்படி இந்த சைடு OnePlus 8 ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா இதுலயும் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தோம்னா வெயிட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். OnePlus 8T போன் வந்து என்ன வெயிட்ல இருக்குன்னு பார்த்தோம்னா 188 கிராம்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்படியே இந்த சைடு OnePlus 8 ஓட வெயிட் என்னன்னு பார்த்தோம்னா 180 கிராம்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. இதோட டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா வெறும் 8 கிராம்ஸ் தான் டிஃபரன்ஸ் வருது. அதனால அவ்வளவா வெயிட் தெரியாது, ரெண்டு போனுமே லைட் வெயிட்டா தான் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது வந்து OS தான் பார்க்க போறோம். OS பொறுத்த வரைக்கும் ரெண்டு போன்லயுமே ஆக்சிஜன் OS ஆண்ட்ராய்ட் லெவல் மேல கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பிரைசிங் தான் பார்க்க போறோம். பிரைஸை பொறுத்த வரைக்கும் OnePlus 8T ல எவ்வளவு ஸ்டார்ட் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்க வேரியன்ட் வந்து 43,000க்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்படி இந்த சைடு OnePlus 8 ஓட பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்க வேரியன்ட் வந்து 42,000க்கு பிரைசிங் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்ததுலேயே இந்த ரெண்டு ஃபோனில் எது பெஸ்ட் கேமரா ஸ்மார்ட் ஃபோன் கேட்டிங்கன்னா OnePlus 8T தான் கேமரால கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா வெறும் அந்த டெப்த் சென்சிங் கேமரா தான் டிஃபரன்ஸ் இதில் இருக்கிறதுலையே. இருந்தாலும் இதில் வந்து ஒரு கேமரா எக்ஸ்ட்ரா கொடுத்தனால பெஸ்ட் கேமரா ஸ்மார்ட் ஃபோன் எதுன்னு கேட்டிங்கன்னா OnePlus 8T. பெஸ்ட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு ஃபோனுமே பெஸ்ட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் தான். இது ரெண்டுமே பெட்டராக இருக்கும். எல்லா பெர்ஃபார்மன்ஸும் ஒரே மாதிரி தான். ஏன்னா ஒரே ப்ராசஸர் தான், ஒரே GHz ஸ்பீடில் தான் ஒர்க் ஆகுது. அதனால கேமிங்க்கு இந்த ரெண்டு ஃபோனுமே நல்லா இருக்கும். பெஸ்ட் பேட்டரி ஸ்மார்ட் ஃபோன் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டுத்துல OnePlus 8T தான். ஏன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் 4500 mAh 65 watts ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அதனால பெஸ்ட் பேட்டரி ஸ்மார்ட் ஃபோன் வந்து OnePlus 8T தான். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக எந்த ஃபோன் பெட்டராக இருக்கும்னு கேட்டிங்கன்னா
கண்டிப்பா OnePlus 8 தான் பெட்டரா இருக்கும். 120Hz டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கேமரா எக்ஸ்ட்ரா வருது. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோம்னா பேட்டரி கொஞ்சம் அதிகமாக கொடுத்து ஃபாஸ்ட் சார்ஜும் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதனால ஃபைனல் வின்னர் எதுன்னு பார்த்தோம்னா கண்டிப்பா OnePlus 8 தான் வின்னர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது போனை பத்தி வீடியோ போடணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.